அறிவலையில் விளையாட்டில் சாதனை புரிந்த மாரியப்பன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஜூன் 28, 1995 பிறந்தார். சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடுங்கப்பட்டியில் பெற்றோர் மாரியப்பனின் சொந்த ஊர். இவரது பெற்றோர் தங்கவேல், சரோஜா சேலம் தனியார் கல்லூரியில் BBA படித்திருக்கிறார். இவருக்கு ஒரு சகோதரி, 2 சகோதரர்கள் உள்ளனர். தந்தை ஆரம்பத்தில் குடும்பத்தை கைவிட்டார். தாயார் சரோஜா குழந்தைகளை வளர்த்தெடுத்தார். செங்கல் தூக்கும் தொழிலாளியாகவும் மரக்கறி விற்றும் ஒரு நாளைக்கு ₹100 வருமானத்தில் குடும்பத்தை வளர்த்தெடுத்தார். பள்ளிக்கு செல்வதற்காக சாலை ஓரம் சென்று கொண்டிருந்த மாரியப்பன் மீது இந்த வழியாக வந்த லாரி மாரியப்பன் மீது மோத மாரியப்பன் வலதுகால் நசுங்கி கூலானது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாரியப்பன் அரசுகளை குறித்து கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எனக்கு தங்கம் வெல்ல முடியாத ஒன்றும் வருத்தமாக இருக்கிறது. அடுத்த முறை கண்டிப்பாக ஜம்ப் பண்ணுவேன். 2015 தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தார். அவர் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் அருகே பெரிய வடுங்கப்பட்டியில் கிராமத்தில் 2017ஆம் ஆண்டு மாரியப்பனின் பத்மஸ்ரீ விருதையும் 2020ஆம் ஆண்டில் அவருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. ஜப்பானில் நடந்த உலக பேரா சாம்பியன்ஸ் தொடரில் ஆண்டுகளுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்றார். டோக்கியோ பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் மாரியப்பன் தங்கவேலு சில்வர் மெடல் வென்றார். பொதுவாக ஊனம் என்பது உடல் மட்டுமே இருக்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இந்த பேரா ஒலிம்பிக் போட்டிகளை சொல்லலாம். இந்த உயரம் தாண்டுதல் மட்டுமல்ல, மலை சிகரங்களை கூட வெற்றி படிக்கட்டுகளாக சர்வசாதாரணமாக தாண்ட முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்களை கூறலாம். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வி. பூஜிதா 931 பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல்.